ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் நடந்த ஒரு ட்ராப் கேஸ், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக பசங்க தான் பெண்ணை ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணி காசெல்லாம் பறிப்பாங்க. இப்போ என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அதாவது ஒரு பெண்ணு ஒரு பையனை ஏமாற்றி லேக்ஸ் கணக்கில் பணம் ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. இது எங்கன்னா பெங்களூரில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து மகாலட்சுமி லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த ஏரியாவுக்கு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி, இது ஃபினான்ஷியலாக வெல்த்தான ஒரு நல்ல ஃபேமிலி. ஒரு அப்பா ஒரு அம்மா, 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அதில் 2வதாக இருக்குது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து ஒரு புதுசாக குடியேறி இருக்காங்க. அவங்க இருக்க ஏரியாவிலே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதாவது ப்ரீலிமினரி ஸ்கூல், ஸ்டார்டிங் ஸ்கூல், எல்கேஜி யூகேஜி அது மாதிரி போகிற ஸ்கூல் ஒன்று. இப்போ இவங்க குழந்தைய, அதாவது பெண் குழந்தை இருக்கிற 2வது குழந்தை, அதை சேர்க்குறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போனப்போ அந்த அட்மிஷன்லாம் போடுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு லேடிஸ் இருக்காங்க. இப்போ நம்மள ஒரு கேர்ள் ஒன்று இருப்பாங்க, ஒரு 25 வயசு பொண்ணு இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு பழக்கமாகுது இவங்களுக்கு. பேசி அட்மிஷன்லாம் போட்டு அவங்கள பார்த்தனமே கணிச்சிருக்காங்க. இவங்க பெரிய குடும்பம் போல் இருக்குது, பணம் நிறைய இருக்குது போல், அப்படி கணிச்சிட்டாங்க போல இருக்குது. பேசிட்டு அட்மிஷன்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, 25 வயசு பொண்ணு, அவங்க இவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஃபார்ம்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து, இவங்க அப்பா நம்பர் எடுத்து இவங்க வீட்டுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. சாதாரணமாக போகிறவளு அந்த குழந்தைய பற்றி சொல்கிறது, அது மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அது மனைவிக்கும் தெரியும். அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக போய்ட்டுருக்கு. நாளாக என்னென்னா ஒரு கடன் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க ஃபினான்ஷியலாக வெல்த்து அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் கடனாக கொடுங்க, எனக்கு தேவைப்படுது, அது ஒரு வருஷம் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்ம குழந்தை தானே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியமாக அவங்க அப்பா என்ன கொடுத்துருக்காங்க, 1 லட்ச ரூபா. ஒரு வருஷம் ஆனோனையுமே திருப்பி கேட்டிருக்காங்க. திருப்பி கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போதைக்கு என்னால் முடியலை, இன்னும் 1 வருஷம் டைம் எனக்கு, அதுக்குள்ளேயும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களும் சரின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கவே இல்லை கேட்டதுக்கு. அப்புறம் கேட்டதுக்கு என்னென்னா, ஒரு நாள் ஃபோன் அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த குழந்தையோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, நீங்கள் நல்ல ஃபினான்ஷியலாக வெல்த்தாக தான் இருக்கீங்க, எனக்கு ஒரு தனியாக ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது, கனவு இருக்குது, அதுக்கு நீங்களும் சேர்ந்து நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், ஒரு பார்ட்னராக சேர்ந்திங்கன்னா போதும், ஒரு சம்பாரித்து வர்ற காசில் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசியிருக்காங்க. இவர் நம்பி பார்ட்னர் மாதிரி சேர்ந்து கேட்குற பணம்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக அப்படியே வளர்ந்து இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா, அவங்க அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வேறு மாதிரி பேசி அவங்க சைடு இழுத்துருக்காங்க. இந்த மனைவிட்டேருந்து விட்டு வா, என் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்படியே பேசியிருக்காங்க. இப்படியே பேசி இவங்கள்ட்டேருந்து இப்படியே சந்திக்கிறது, இது மாதிரி பண்ணி பேசி நல்லா சாட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் வாங்க மீட் பண்ணலாம் சொல்லி 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போயில் அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்குன்னா, இது மாதிரி என்னையை டச் பண்ணணும், ஏதாவது கிஸ் பண்ணணும், ஏதாவதுன்னா எனக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒன்று பேசியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இருந்தால் தான் என்னை பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கு. இவருக்கு என்னன்னு தெரியாமல் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காரு ஒரு அமௌண்ட், 50,000 1 லட்ச ரூபா இது மாதிரி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இது போக என்னென்னா அமௌண்ட்டு டபுள் ஆகிட்டே இருந்திருக்கு, ட்ரிபிள் ஆகிட்டே இருந்திருக்கு. நீ இவ்வளோ கொடுத்தா தான் என்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் கொடுக்க முடியல பணத்தை. சரி எனக்கு வேணாம் ஒருங்கன்னு சொல்லிட்டு அவங்க விடலை. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போயில் இது மாதிரி மனைவிக்கிட்டே சொல்லிடுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இவர் என்ன அப்படி நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்காருன்னா, உங்கள்கிட்ட பேசினா தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, பேசாமல் சிம்மை உடச்சி போட்டுறேன் அப்படி சொல்லிட்டு உடச்சி போட்டிருக்காரு. சிம்மை உடச்சி போட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள் என்ன இருக்குன்னா, அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. அதாவது இவங்க மனைவிக்கு தெரியாது. வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அப்படியே மிரட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியே இவங்க கணவர்கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்தே ஆகணும், இது மாதிரிலாம் வெட்டிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப பயந்துட்டார் போல இருக்குது. நான் ஊரை விட்டே போகிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் தாங்க முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அமௌண்ட் டபுள் ஆகல பயந்து நான் ஊரை விட்டே போகிறேன், இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது ரொம்ப சொல்லிட்டு கிளம்பிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக ஸ்கூல்லாம் போய் முன்னாடியே சொல்லிட்டு வந்துருக்காரு, குழந்தை என்னமே வரமாட்டாங்க, வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாகர் அப்படிங்கிறவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி போகிறான், இவனை ஏதாச்சும் பண்ணணும், பணம் அமௌண்ட் வாங்கணும் அப்படி சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்னொரு ரவுடி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபோன் அடிச்சுட்டு இது மாதிரி நீ எனக்கு பணம் தந்து தான் ஆகணும், எங்கேயும் போக முடியாது, பணம் கொடுத்தா தான் இந்த ஏரியா விட்டு நீ வெளியிலே போகலாம், கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அதிகபட்சமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது மாதிரி எனக்கு கமிஷனர் தெரியும், போலீஸை தெரியும், அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே
இந்த சொசைட்டி என்ன சொன்னால் என்ன, நமக்கு நம்ம என் மேலே தப்பு இல்லை, அப்படியும் அஃபேரில் இருந்தால் ஓகே அவ்வளோதான். பிளாக்மெயில் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இவர் யோசிச்சிருக்காரு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இது மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உண்மையெல்லாம் சொல்லி ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒரு வெளியிலே வந்திருக்காரு. அப்புறம் அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாதிரி ஒரு பொண்ணால் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு போயிருக்காங்க பார்த்துங்க. இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, தேங்க்யூ, பாய்.